ஸ்ரீ குருவ்யோ நமः. ஹரி ஓம். குரு ராகவேந்திரா. யதிராஜருக்கு, அதாவது வியாசராஜருக்கு சன்னியாச தீட்சை கொடுக்க வேண்டும் என்று தீர்மானம் பண்ணிட்டார் பிரம்மண்ய தீர்த்தர். வயது 8 ஆகிவிட்டது. அடுத்தாப்புல இந்த மடத்தை நிர்வாகம் பண்ணக்கூடிய பொறுப்பு இவரிடம் கொடுக்க வேண்டும். வேதவியாசர் சொன்னது தானே. வேதவியாசர் ஒரு பத்ரிகாசனுக்கும் போது அவருக்கு முன்னே பிரத்யட்சமா தோன்றி ஒரு நல்ல பிரகலாத ராஜா உனக்கு குழந்தை உங்க சிஷ்யனா வரப்போறான்னு சொன்னாரு. அந்த குழந்தை இப்போ வந்தாச்சு. அந்த குழந்தைக்கு சன்னியாச தீட்சை கொடுக்கணும். அதுக்கு முன்னால் அவருக்கு வேண்டிய வேதங்கள், வேதாந்தங்கள், உபநிஷதங்கள் எல்லாம் கற்றுத்தந்து அந்த குழந்தை ரொம்ப சிறப்பாக சொல்லுது. சிறப்பாக அந்த துவைத சித்தாந்தத்தில் ரொம்ப சிறப்பாக கற்றுக்கொண்டு விட்டது. சிறு வயதிலே வயதுக்கு மீறிய ஒரு முதிர்ச்சி, கல்வியிலே ஒரு முதிர்ச்சி, ஞானத்திலே ஒரு முதிர்ச்சியை உணர்கிறார். உடனே இந்த குழந்தைக்கு சன்னியாசம் கொடுக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது என்று சொல்லி யதிராஜரிடம் சொல்கிறார். சன்னியாசனுடைய பெருமைகள்லாம் சொல்லி எனக்கு சன்னியாச தீட்சை கொடுக்க இருக்கிறேன் என்று சொல்லி சொல்றார். இது சொன்ன உடனே யதிராஜருடைய மனசுல ஒரு குழப்பம் ஏற்படுகிறது, ஒரு பயம் வந்துருச்சு. என்ன செய்யறதுன்னு தெரியாம அவர் ரொம்ப கன்ஃபியூஸ் ஸ்டேட்ல இருக்கார். இந்த மாற்றத்தை பிரம்மண்ய தீர்த்தரும் கவனிக்கிறார். இருந்தாலும் சரி, அவர்களாம் யோஜனை பண்ணி சொல்லட்டும், சிறு வயது தானே, ஆனால் ஒரு பயம் இருக்குன்னு சொல்லி அவர் விட்டுறார். யதிராஜர் என்ன பண்றாரு, உடனே ஒரு கன்ஃபியூஷன் ஸ்டேட் மைண்ட்ல, சன்னியாசம் ஏற்பதா வேண்டாமா, ரொம்ப ரிஜிடா செய்ய நம்மளால முடியுமா, இந்த மாதிரி பல்வேறு யோஜனை செய்து மடத்தை விட்டு அவர் அப்படியே கால் போன போக்குல அவர் போயிட்டே இருக்காரு. யோஜனை மைண்டு பூரா இதுதான் யோஜனை ஓடிட்டு இருக்கு. என்னன்னு தெரியாம அவர் பாட்டுக்கு சாயந்தரம் நேரம் ஆகி போச்சு, மாலை மயங்கக்கூடிய நேரம். அப்போ ஒரு இடத்துல ரொம்ப டயர்டாகி போகுது. ஒரு நல்ல நீர் தடாகம் இருக்கிறது. தடாகத்தில் மிகப்பெரிய ஒரு அரச மரம் இருக்கிறது. அந்த அரச மரத்துக்கு கீழே அப்படியே படுத்துட்டு தூங்கிறார். ஒரு அங்கே அப்படியே என்ன பண்ண தெரியும், டயர்டு, அவ்வளோ தூரம் காலேஜ், ஒரு மென்டல் கன்ஃபியூஷன், சாப்பாடு இல்லை, என்ன செய்யணும் தெரியல, ஒரு தெளிவற்ற நிலையிலே இருக்கார். அப்படி படுத்துக்கும் போது அதிகாலை நேரத்தில் அவருக்கு ஒரு வேதவியாசர் அவர் முன்னாடி தோன்றுகிறார். அதாவது அவர் ஆழ்ந்த தூக்கம் இல்லை, நினைவிலும் இல்லை. அதாவது ஒரு சமாதி நிலைன்னு வச்சுக்கோங்க, சுஷுப்தி ஸ்டேட், சமாதி நிலையிலே இருக்கிறார். தூக்கம் இல்லை, ஆனா தெளிவாக தெரிகிறது. ஆனா அந்த டைம்ல வேதவியாசர் அவர் நேரில் தோன்றி அவருடைய பூர்வ விருத்தாந்தங்கள் எல்லாம் சொல்லி, நீங்க தான் பிரகலாத ராஜா, நீங்க தான் சங்கர தேவதையா இருந்தவங்க, உங்களுடைய அவதாரம் இந்த அவதாரம் வாயுதேவருக்கு சேவை பண்ணணும்னு சொல்லி நீங்க போன பிரிவில நீங்க பிரார்த்தனை பண்ணனாலே அதுக்காக நீங்க பிறந்திருக்கீங்க. நீங்க சந்நியாசம் ஏற்று ஹரிசேவை செய்ய வேண்டும், இறைவனுக்கு செய்யணும், வாயுதேவர் சேவை செய்யணும், அதுக்காக உங்க அவதாரம். அதனால மனக்குழப்பத்தை எல்லாம் நீக்கி உடனே சந்நியாசம் ஏற்றுக்கொண்டு சொல்லி வேதவியாசர் அவருக்கு அறிவுறுத்துகிறார். அது கேட்ட உடனே யதிராஜருக்கு தெளிவு ஏற்படுகிறது. அந்த மனக்கலக்கம் நீங்கிவிட்டது. அவருக்கு தன்னோட பூர்வ உத்தாந்தங்கள்லாம் ஞாபகத்துக்கு வருது. தான் சங்ககர்ண தேவதையா இருந்து பிரம்மாவோட சாபம் பெற்றது, பிரகலாத ராஜா நரசிம்ம தர்சனம் கிடைச்சது, பகலி ராஜா இருந்தது, அவர் மறுபடியும் அவர்கிட்ட பீமசேன ராஜாட்ட அவர் பிரார்த்தனை, எல்லாம் அவருக்கு ஞாபகம் வந்த உடனே ஒரு தெளிவு கிடைத்து அவர் திரும்பி ஸ்ரீமடத்துக்கு வருகிறார். இதுக்குள்ள ஸ்ரீமடத்துல யதிராஜரை காணோம்னு சொல்லி ஒரே ஹல்லாகுல்லா ஆயிட்டு இருக்கு. தேடுறாங்க, எங்க காணோம் எங்க காணோம் எங்க காணோம். அப்போ தூரத்துல யதிராஜ் வரது பார்த்தோன்னே எல்லாரும் சிஷ்யர் சந்தோஷமாச்சு. இவரை பார்த்த உடனே பிரம்மனிட்ட அப்படியே அவர் அந்த குழந்தைய அப்படியே ஆலிங்கனம் பண்ணிக்கிறார். என்னப்பா திடீர்னு காணாம போயிட்டு, நீ நாங்களாம் ரொம்ப ஆடி போயிட்டு தெரியுமான்னு சொல்லி அவர் சொல்றார். யதிராஜ் அவர் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டுக்கொண்டு தான் சன்னியாசம் ஏற்க தயாராக இருப்பதாக சொல்கிறார். அதுக்கு முன்னாலே அவருக்கு ஏற்பட்ட அந்த அனுபவத்தையும் சொல்றார். வேதவியாசர் அவருக்கு தரிசனம் கொடுத்தது, அவர் உத்தரவு கொடுத்தது எல்லாத்தையும் சொல்றார். பிரம்மணியத்திற்கு ரொம்ப சந்தோஷமாச்சு. இதுவும் இறை சித்தம் தான். ஒரு சன்னியாச தீட்சை கொடுப்பதற்கு முன்னாலே வேதவியாசருடைய தரிசனம், அவருடைய உபதேசம், அவருடைய அனுகிரகம் கிடைத்தது பற்றி தன் சிஷ்யன் உண்மையிலே மிகப்பெரிய பாக்கியசாலி என்று சந்தோஷப்பட்டு மறுநாள் ஒரு நல்ல சுமுகூர்த்த நாளிலே அவருக்கு சன்னியாசம் பெறுகிறார். அதில் அவங்களுடைய பேரண்ட்ஸு ராமாச்சார், லக்ஷ்மி தேவி, இவங்க எல்லாருமே வர்றாங்க. அதில் அப்போ எல்லாருடைய முன்னாலேயும் அவருக்கு சாம்ராஜ்ய பட்டாபிஷேகம் செய்து அவர் சிரசிலே
கோபாலகிருஷ்ணமூர்த்தி, ராமச்சந்திரமூர்த்தி, சாலிகிராமங்கள்லாம் வைத்து அவருக்கு பட்டாபிஷேக வைபவம் செய்து, நவரத்னங்களால் அவருக்கு அபிஷேகம் செய்து, அவருக்கு சாம்ராஜ்ய பட்டாபிஷேகம் செய்வித்து, மடத்தினுடைய அத்தனை அந்த பரிவாரங்கள், தேவதைகள் பரிவாரங்கள் எல்லாம் சத்திர சாமரம் மாறி இதெல்லாம் ராஜ இதுக்குண்டான மரியாதைகளை எல்லாம் அவரிடம் ஒப்படைத்து முறைப்படி அவருக்கு சன்னியாச தீட்சை கொடுத்து அவருக்கு வியாச தீர்த்தர் என்று, வியாசராஜ தீர்த்தர் என்று பட்டம் கொடுக்கிறார். ஏன் வியாசராஜர்னா வேதவியாசரே அவருக்கு தர்சனம் கொடுத்தார். ஆனால் அவருக்கு வியாசராஜர், வியாச தீர்த்தர் என்ற பட்டத்தை கொடுத்து சன்னியாச ஆசிரம தீட்சை கொடுத்து ஆசீர்வாதம் பண்றார். அப்போ அவர் சொல்றார், இந்த மாதிரி உங்களுடைய பொறுப்பு துவைத்த சித்தாந்தத்தை நீங்கள் பரப்பணும் எல்லா இடத்துலையும். இந்த மத்வ சித்தாந்தத்தை பற்றி எளிமையான முறையில மக்களுக்கு போய் சேர்ற மாதிரி எளிமையா சொல்லணும். அதுக்கு சரியான யாரும் தெரியல எனக்கு, ஆனா எளிமையா எல்லாருக்கும் போய் சேர்ற மாதிரி இருந்தால் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு அவர் சொன்னபோது யதிராஜர், அதாவது வியாசர தீர்த்தர் உடனே ஒரு ஸ்லோகம் சொல்வது, ஒரே ஸ்லோகத்துல மொத்தம் துவைத சித்தாந்த கருத்துக்கள் எல்லாம் ஒரே ஸ்லோகத்தில் சொல்லி முடிக்கிறார். அந்த ஸ்லோகம் ஸ்ரீமன் மத்வ மதே ஹரிஹி பரதரஹ சத்யம் ஜெகத் தத்வதோஹு வேதோஹு ஜீவகணாஹ ஹரே அனுசராஹ நீச்சோச்ச பாவங்கதாக முக்திஹி நைஜக சுகானுபூதிஹி அமலா பக்திச்ச தத் சாதனம் ஹயட்சாதி திருத்தியம் பிரமாண மகிழாம்னா வேத்யோ ஹரிஹி என்று ஒரே ஸ்லோகத்தில் மொத்த முத்த சித்தாந்த கருத்து ஒரே ஸ்லோகம் சொன்ன உடனே அவருக்கு பிரம்மண தீர்த்தருக்கு அவ்வளோ சந்தோஷமாயிடுது. சரியான சிஷ்யன் நமக்கு கிடைக்கிறான்னு சொல்லி அவருக்கு தொடர்ந்து 2 வருடங்கள் வரையிலும் அவர் கூட வைத்திருந்து அவருக்கு வேதாங்கள், சாஸ்திரங்கள், நியாய சாஸ்திரங்கள், அப்புறம் மத்வாச்சாரியோட கிரந்தங்கள், ஜெயதீர்த்தருடைய கிரந்தங்கள் எல்லாம் அவர் கற்றுத்தருகிறார். அதுக்கப்புறம் அவரை மேற்கொண்டு இன்னும் படிக்க வைக்கணும். அதுக்கு வேற ஒரு யதீஸ்வரர்கிட்ட அனுப்பணும்னு தீர்மானம் பண்றாங்க. அது யாருன்னா ஸ்ரீபாதராஜர்னு பேரு, துருவனுடைய அம்சம். அவரோட பாடம் கற்க அனுப்பிக்கணும்னு தீர்மானம் பண்றார். அதை பற்றி விவரத்தை அடுத்த எபிசோட்ல நம்ம பார்க்கலாம். குருராஜா அர்ப்பணமஸ்து.